ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதியன்று நிகழக்கூடிய அற்புதமான கிரக பயிற்சி, அதாவது நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்குங்க. இந்த கிரக பயிற்சியானது மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக கிரகங்கள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னோக்கி போகணும் அப்படின்னு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வரிசையில் விசுவாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 26/4/2025 சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 4:28 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகி இருக்காங்க. அதாவது ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களை போல முன்னோக்கி போகிறது கிடையாது, பின்னோக்கி போவாங்க. ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்னு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினுடைய விளைவாக மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, மற்ற ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுவுக்குரிய சிறப்பு வழிபாடுகள் என்ன, தசாபுத்திகளுக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் சந்தோஷத்தை பார்க்க முடியும். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய ராகு கேது, அதாவது கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய சார பலனத்திற்கேற்ப பலன்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடகத்திற்கு அஷ்டமத்தில் ராகுவும், கும்பத்திற்கு ஜென்மத்தில் ராகுவும், மகரத்திற்கு அஷ்டமத்தில் கேதுவும், சிம்மத்திற்கு ஜென்மத்தில் கேதுவும் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நாகசாந்தி பூஜை செய்துக்கணுங்க, ரொம்பவே நல்லது. எப்போ டைம் கிடைக்குதோ அதை கண்டிப்பாக செய்துக்கோங்க. அதாவது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது சுய ஜாதகத்தில் லக்கணம் இல்லைன்னா சந்திரனுக்கு 2, 4, 6, 8, 12 இந்த இடங்களில் இருந்துச்சு அப்படின்னா ராகு கேதுக்களால் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக தடைப்படும். கூடவே பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்திலையும் தாமதங்கள் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாதசாரத்தில் உடைய பலம்லாம் பார்த்துட்டு, நாக வம்சத்தில் ராகு கேதுக்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது, யோக பலம் பெற்ற நாளில் உங்களுடைய ஜாதகத்துக்கு அனுகூலம் வரும் அப்படின்றதுனால சர்ப்ப கிரகங்களுக்குரிய வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வரணும். அது முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே இந்த தலங்களுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். மேலும் ராகு மற்றும் கேதுனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமா நடக்க இருக்குது. ஸோ இது உங்களுக்கு அதுவும் குறிப்பாக மேசராசி நேயர்களுக்கு சூப்பராக இருக்குமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பரிகாரங்களோடு இருக்குது. நீங்கள் என்ன தெய்வங்களை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறது வழக்கம்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் நிறைய கிரகங்களுடைய பயிற்சி, அதாவது ஆண்டு கிரகங்கள், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு எல்லாமே ஒரே வருஷத்திலே நடக்குதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேது அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். இந்த சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணங்கள் ஏற்படும் பொழுது உருவாகக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும். இவை பெரும்பாலுமே தீங்கு மட்டுமே விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கிரகங்கள் இப்போ மேசராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ராகுகேது பயிற்சியானது பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தினாலுமே கூட கட்டாயமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தாங்க கொடுக்க போகுது. ராகு கேது அப்படின்னாலே பாதிப்பு தான் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது. நிச்சயமாக எல்லா கிரகங்களுமே தீமைகளை செய்யாது. ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த கிரகம் நல்ல பலன்களை கொடுக்குமா, தீய பலன்களை செய்யுமா அப்படின்றதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு விதமான கலவையான ஒரு பலன்களை தான் இந்த ராகு கேது பயிற்சியானது கொடுக்க இருக்குது. 2025ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா தற்போது ராகு மற்றும் கேதுவனுடைய பயிற்சி மே மாதம் 18க்கு அப்புறமா நடக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறமா மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கும், கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் போக போகிறாங்க. பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலைகளில் தள்ளப்பட்ட மீனராசிக்காரர்களே, கன்னிராசி நேயர்களே, இனி உங்களுக்கு அதில் மாற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை எல்லாம் பார்ப்பீங்க.
மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சியில் மேசராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து குருவினுடைய பார்வையை வந்து கொடுக்குறாரு. ஸோ இதனால் பிரிந்திருந்த நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. தொழிலே செய்ய மாட்டானோ அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இனி வந்து சூப்பரான ஒரு தொழில் செய்வீங்க. எப்போதும் மாதாந்திர சம்பளம் தானா அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும். நீண்ட நாளாக நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களால் அதை செஞ்சுருக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை அமைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து உருவாகுங்க. மேலும் உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் எல்லாமே, குழப்பங்கள் எல்லாமே இனி வந்து தீர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க இனி சூப்பராக வந்து இருக்க போகிறாங்க. குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. அவங்க விரும்பிய வேலைக்கு போகணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்னெல்லாம் உங்கள் குழந்தைங்க ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஆகுவாங்க. புதுசாக கார் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் கூட இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் நிறைய வீட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக சகோதர சகோதரிகள் வந்து பேசாமல் கூட இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தில் நீங்கள் சந்தித்து அங்கே இருந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ குடும்பத்துலேயும் சரி இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் எல்லாமே வந்து சரியாகி எல்லாருமே இனி வந்து ஒன்று சேர போகிறீங்க. இது ஒரு யோகமான காலமாக தான் மேசராசி நேயர்களுக்கு வந்து சொல்லணும். தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, பதவி வளர்ச்சி, பதவி உயர்வு, இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் இது நாள் வரைக்கும் காத்துட்ருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடக்குங்க. லாபஸ்தானத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறாரு. குருவினுடைய பார்வையை வந்து கொடுக்குறாங்க. அதனால் கட்டாயமாக மேசராசி நேயர்களே, இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அதாவது இந்த காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக வந்து இருக்கும். நிறைய பேருடைய வீட்டில் சொத்துக்கள், பத்திரங்கள், பதிவுகள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த டைமில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இது நாள் வரைக்குமே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது நடக்காமல் இருந்திருக்கும். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விரக்தியில் ஆன்மீகத்தில் இறை நம்பிக்கையே வந்து விட்டு இருப்பாங்க. எனக்கு கடவுளே இல்லை அப்படின்ற அளவுக்கு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இனி அதுலேருந்து நிலைகள் எல்லாம் மாறப்போகுது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இப்போ வந்து நடக்க போகுதுங்க. நீங்கள் காத்துட்ருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. ஸோ லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்து குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால நிச்சயமாக அந்த டைமில் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். பஞ்சமஸ்தானத்துக்கு கேது வராரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களாம் முயற்சி பண்ணி கூட போகலாம். இல்லைனா வந்து வேறு யாராவது போகிறாங்க அவங்க கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி சென்று ஒரு முறை விநாயகரை வந்து தரிசனம் செய்துட்டு வாங்க. அங்கே போய் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வந்து நிவர்த்தி ஆகுங்க. கட்டாயமாக இந்த பதிவில் மேசராசி என்பர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ராகு கேது கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இல்லை. ஏன்னா ராகுவும் கேதுவும் என்னதான் தீமைகளை செய்தாலுமே கூட மேசராசி நேயர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தையும் மாற்றத்தையும் தான் கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் நினைச்சிங்களோ அதெல்லாம் நடக்க போகுதுங்க. வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்களுடைய வளர்ச்சியே உங்களுக்கு வந்து மிக போதுமான அளவில் இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷம் வந்து அடைவீங்க. சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சனியினுடைய தொடக்கமாக விரய சனியில் வந்து இருக்கிறாரு. இருந்தாலுமே கூட ராகு கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இன்னும் 1.5 ஆண்டு காலத்துக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்க. கட்டாயமாக இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் தாங்க நிறைய விஷயங்களானது நடக்க போகுது. ஸோ அதனால் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே வந்து பட தேவையில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் கேதுவினுடைய கிரகங்கள் அப்படின்றது நன்மைகளை வந்து வழங்கக்கூடிய வகையில் தான் மேசராசினியர்களுக்கு வந்து இருக்கிறது. ஸோ ரொம்பவே நல்ல அற்புதமான ஒரு மாற்றத்தை இனி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையே மாற்றிக்க போகிறீங்க. ஸோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னுக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஞான உதயங்கள் கூட வந்து கிடைக்கும். ஏன்னா கேது பார்த்திங்கன்னா ஞானக்காரகன், உங்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு ஞானத்தை வந்து கொடுப்பாரு. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு கட்டாயமாக ராகு கேதுவினுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும், ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்துக்களே வந்து கிடையாது. ஸோ இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம். அடுத்து இன்னும் என்னென்ன ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்க. மேலும் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பயன்பெறுங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்.